மேஜர் முகுந்த் வரதராஜரின் தாய் கீதா வரதராஜன் நம்மோடு இருக்கார். மேம் வணக்கம். இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி இருக்கு மேம் இந்த தருணம்? எம்சிசி காலேஜ் வாசல்லையே கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தான் கொடுக்கறதா இருந்தா. ஸோ அவனுக்கு எம்சிசி காலேஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் அங்கே படிக்கலை, அதனால் பிகாம் இங்கே சங்கரா ஸ்கூல் மாதிரி இருக்குது, அங்கே தான் படித்தான். சங்கரா ஸ்கூல் மாதிரி அந்த இடத்துல தான் படித்தான். ஸோ எம்சிசி காலேஜ் வாசல்லையே கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் ஒரு குடும்பமா இருந்தாலும் அந்த மகனுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு என்பது சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நினைவு எப்படிமா? வி மிஸ் ஹிஸ் ஹக் பண்ணிப்பான் நிறைய. ரொம்ப அங்கே போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது மிஸ் பண்ணுறோம். நானும் இப்போ என் மாட்டு பொண்ணு வந்து என்ன டைட்டாக ஹக் பண்ணி பார்ப்போம். அதோடு இது அது மாதிரி முகுந்து மாதிரி பண்ணி பார்ப்போம் வரைச்சேன். என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இந்த நேரத்தில் நம்ம பையன் நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா? இது நான் டெஃபினட்டாக முதல்லலாம் இது கோவிலுக்கெல்லாம் போகாமல் இருந்தேன். நான் 2 வருஷமாக கோவிலுக்கெல்லாம் போகல. அப்புறம் சாமி மேலே தான் கோவிச்சு, மனுஷா மேலே கோவிச்சுட்டா நடக்காது இல்லையா, அதனால் சாமி மேலே தான் கோவிச்சுக்க முடியும். ஸோ 2 வருஷமாக கோவிலுக்கெல்லாம் போகாமல் இருந்து பெருமாள் மேலே தான் கோவம். என் மேலே அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை. அம்மா வேண்டிண்டா எல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். இந்த பொங்கலுக்கு வரைச்சே அவன் சொன்னான், இந்த மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் இது பண்ணி ஏண்டா இப்போ அபசகுனமாக 2014 பொங்கலுக்கு வரைச்சே சொன்னான். இப்போ அதே அவன் ஆசையை நடந்துருது. ஸோ நாங்கள்லாம் அவனை ஹக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் பையன் கூட போன அதே ரோட்டுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு உங்கள் பையனுடைய பேரே வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் போகும்போது எப்படி இருக்கும்? விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குடும்பத்தோடு சேர்ந்து அந்த சாலையில் பயணிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த சாலையை பயன்படுத்தும் போது அந்த ஒரு உணர்வு எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? டெஃபினட்டாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த எம்சிசி காலேஜ் வாசலில் தான் போட போகிறாங்கன்னு தெரியலை எனக்கு, எங்கே போட போகிறாங்கன்னு. பட் அது டெஃபினட்டாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஒரு 12 வருட கனவு அப்படிங்கிறத சொன்னாங்க பேசும்போது. எவ்வளோ ஒரு இதுக்கான ஒரு முயற்சி இருந்தது? ஆமாம், 2014 முயற்சி இருந்தது. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரோடு தான் பண்ணினாங்க. பட் இது தாம்பரம் ரயில்வே இது வந்தது, எம்சிசி வாசலில் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். உங்களுடைய மனைவிட்ட சொன்னீங்களா? உங்களுடைய மருமகள் அவங்களுடைய மனைவிட்ட சொன்னீங்க? ஃபோன் பண்ணி சொன்னேன். அவள் ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு இப்போ ராத்திரி 11 மணி ஆச்சு, அதனால் உடம்பு முடியல. அதனால் நான் வீடியோ கால்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டா. இல்லைன்னா வந்திருப்பா. யூஸ்வலாக ராத்திரி 11 மணிக்கெல்லாம் தூங்கவே மாட்டா. அவள் ராத்திரியெல்லாம் தூங்காமல் கார்த்தால தான் தூங்குவான், 9 மணிக்கு தான். அதனால் முடியலைனால வரலன்னா. உங்கள் பையனோட நீங்கள் பயணித்த அந்த காலத்தில் மறக்க முடியாத ஒரு நினைவு, இந்த தருணம் வந்து வாழ்க்கை முழுக்க பசுமரத்தாணி போல கூடவே வரும் அப்படின்னு ஏதாவது இருக்காமா அந்த மூமெண்ட்? அது தெரியல. அவன் ஆர்மி போகிறச்செல்லாம் கட்டிக்கோ, நான் கிச்சன்லலாம் இருக்கிறச்சே இப்போ வேர்வையாக இருக்கேன்டா, இப்போ வந்து கட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஸ்வீட்டு கிளறி சொல்லுவான். அப்போ ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான். கிளறிச்சவே சாப்பிட்டுட்டே இருப்பான். அது கிளறி முடிக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்ருவான். அதில் இதை போட்டு, நீ இருக்க அங்கே போனால் சாப்பிட முடியாது, அங்கே போனால் சாப்பிட முடியாது, ஏன்டா நீ தோசையெல்லாம் பார்த்து அது இருக்க சொல்லுவேன் நான். நீ இருக்க எப்படி கஷ்டப்பட்டு இது இட் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லுவான். நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிமா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.